ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பத்தி அந்த கல்லூரி பார்க்க போறோம். இந்த கல்லூரி எப்ப நிறுவப்பட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா 1996 வந்து இந்த கல்லூரி நிறுவப்பட்டிருக்குது. இந்த கல்லூரி பாத்தீங்கன்னா 29 வருஷங்களா அந்த கல்லூரி அந்த சென்னை காலவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய லொக்கேட் ஆயிருக்கு இந்த கல்லூரி. இந்த கல்லூரி ஃபவுண்டர் யாரு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஃபவுண்டர் யாரு பாத்தீங்கன்னா மிஸ்டர் சிவநாடர் அவர்கள் தான் அந்த கல்லூரியின் ஃபவுண்டர். அப்படின்னா HCL ஃபவுண்டர் பேர் தான் சிவநாடர். அவர் கல்லூரி தான் இந்த கல்லூரி. இந்த வீடியோல அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அட்மிஷன் 2025 அட்மிஷன் எப்படி இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி இருக்கும், அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டா எப்படி இருக்கும், 7.5 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க இந்த டீட்டெயிலுக்குலாம் அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி சொல்லி வச்சிருக்கேன். இந்த எந்த யூடியூப் சேனல் பார்த்து நான் அனலைஸ் பண்ணல, நானா உங்களுக்காண்டி நம்ம வியூவர்ஸ்காண்டி நான் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இப்போ கரண்ட் படிக்கிற 12th படிச்சு எக்ஸாமுக்கு ரெடியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த கல்லூரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை காலவாக்கத்தில் தான் அந்த கல்லூரி லொக்கேட் ஆயிருங்க. சிவநாடார் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி எல்லா யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்க அந்த யூனிவர்சிட்டி கீழே காலேஜ் தான் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பிரைவேட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி பிரைவேட் காலேஜ்லேயே நம்பர் 1 இடத்துல இந்த கல்லூரி இருக்குங்க. இந்த கல்லூரியை பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அந்த கல்லூரி கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1315 சொல்லக்கூடிய இந்த கல்லூரி கோடு 1315 நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் டைம்ல அந்த கல்லூரி கோடை அப்ளை பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் விஷயம் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து உள்ளே போவதற்கு அப்படின்னு என்ன வேணும்னு நினச்சிங்கன்னா, நல்ல மார்க் வேணும், நல்ல கட் ஆஃப் இருந்தால் மட்டுமே இந்த கல்லூரியில் போக முடியும். மற்ற எந்த ஒரு இதை வச்சு நீங்கள் உள்ளே போக முடியாது. நீ யாரை இது பண்ண வச்சாலும் உள்ளே போக முடியாது. நல்ல மார்க் இருந்தால் மட்டும்தான் இந்த கல்லூரியில் உள்ளே நுழைய முடியும். எவ்வளோ இன்ஜினியரிங் கட் ஆஃப் எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198 மேலே, அதாவது 195+ இருந்தால் மட்டும்தான் இந்த கல்லூரியில் உள்ள நுழைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து NRF ரேங்க் பொறுத்தவரையும் ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 2025 ரேங்க் பார்த்தீங்கன்னா 81வது இடத்துல வந்து இந்த கல்லூரி இருக்குங்க. இன்ஜினியரிங்கை பார்த்தீங்கன்னா மொத்தம் 46வது இடத்துல இந்த கல்லூரி இருக்குங்க. இது மொத்தம் 2 வழியில டூ வே என்ன பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாலும் போகலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் போகலாம். கவர்மெண்ட் கோட்டா பொறுத்தவரையும் என்ன பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் வந்து உள்ள சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65% வந்து ஃபுல்லாக இந்த சீட் கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதாவது நான் கவுன்சிலிங் நான் விரும்பலைன்னா, எனக்கு வந்து மார்க் கம்மியாக வரும், நான் கம்மியாக தான் எடுப்பேன், நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள போகலாம், மெரிட் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 35% வந்து இதுக்குன்னு தனியாக ஒதுக்கி இருக்காங்க. அதில் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் போகலாம். அது நான் சொல்கிறேன் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், என்ன இதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணி போகணும், அது நான் அந்த தொடர்ந்து சொல்கிறேன். கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரையும் நீங்கள் நல்லா மார்க் எடுப்பேன், 195+ நான் எடுத்து நான் மார்க் எடுத்து நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை நீங்கள் உள்ளே போகலாம். நான் வந்து இதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் கம்யூனிட்டி ரிசர்வேஷனை வச்சு தான் எடுப்பாங்க. கம்யூனிட்டியை வச்சு தான் இந்த கல்லூரியில் வந்து கவர்மெண்ட் கோட்டாவே சீட்டு எடுப்பாங்க. என்னென்ன கம்யூனிட்டி என்னென்ன பர்சன்டேஜுக்குள்ள நீங்கள் எவ்வளோ சீட்டு ஒதுக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா OC, PC, PCM, SC, SCA, ST, MBC சொல்லக்கூடிய இந்த கம்யூனிட்டி வைஸாக தான் எடுப்பாங்க. அதில் OC கேட்டகரியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 31% வந்து சீட்ஸ் வந்து OCயில் தான் ஃபுல்லாகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசியை பொறுத்தவரையும் 26.5% வந்து இந்த PC கம்யூனிட்டி சார்ந்தவங்க வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பிசிஎம் பொறுத்தவரையும் 3.5% வந்து இந்த PCM கம்யூனிட்டி சார்ந்தவங்க வந்து இதை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசியை பொறுத்தவரையும் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% வச்சு எடுக்கிறவங்க உள்ள போய்க்கலாம். அதுக்கடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தவரையும் 15% வந்து சீட்டு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க வந்து 15% மட்டும் எடுத்துக்க முடியும், உள்ளே போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 3% வந்து இதுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த சீட்டு அந்த எஸ்சிஏ கம்யூனிட்டி சார்ந்தவங்க மட்டும் இந்த 3% வந்து சீட்டு ஒதுக்கப்பட்டது. அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டியை பொறுத்தவரையும் 1% தான் இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க மட்டும்தான் அந்த 1% மட்டும் தான் உள்ளே போக முடியும். திரும்பவும் சொல்கிறேன், கவர்மெண்ட் கோட்டாவை இருக்கிறவங்க கம்யூனிட்டி விசா தான் எடுப்பாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் வசனம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? எதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்புறம் இது மொத்தம் எத்தனை கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கோர்ஸ் இருக்குது. இந்த கல்லூரியில் 9 கோர்ஸ் இருக்குது. என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், CSE, ECE,
அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஐடி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு 9 மெக்கு எல்லா 9 கோர்ஸ் இருக்குது. 9 கோர்ஸ்லையுமே என்னென்ன இதில் எடுக்கு கவர்மெண்ட் பொறுத்தவரையும் என்னென்ன சீட்டு வந்து கொடுப்பாங்க, எவ்வளோ சீட்டு வந்து இந்த கோர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா பொறுத்தவரையும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கு 36 சீட் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அலாட் பண்ணுறது 36 சீட்டு, ஒரு கிளாஸுக்கு 36 சீட்டு வந்து அந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கவர்மெண்ட்ல படிச்சு 7.3 ரிசர்வேஷன், அதாவது 7.5 அப்படி சொல்லக்கூடிய அந்த கோட்டால எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸுக்கு இந்த 3 சீட்டு கொடுப்பாங்க. இந்த கோர்ஸுக்கு 3 சீட்டு கொடுக்குறாங்க. 7.3 ரிசர்வேஷனை பொறுத்தவரை 3 சீட்டு கொடுக்குறாங்க இந்த கோர்ஸுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எத்தனை சீட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, மொத்தமாக கவர்மெண்ட்லேருந்து மொத்தம் 3 சீட்டு கொடுக்குறாங்க. 36 சீட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? 7.5 தான் 3 சீட்டு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஜெனரல் கோட்டா பொறுத்த வரையும் 36 சீட்டு வந்து இந்த சிவிலுக்கு கொடுக்குறாங்க, 3 சீட்டு வந்து 7.5% கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் எத்தனை சீட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, கெமிக்கலை பொறுத்தவரையும் எல்லாத்துக்கும் காமனாக கவர்மெண்ட்ல கொடுக்குற 36 சீட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் பொறுத்த 36 சீட்டு, ஒரு கிளாஸுக்கு 36 பேர் தான் சீட்டு. சரிங்களா? இதை பொறுத்தவரையும் 3 சீட்டு கிடையாது, 7.5 2 சீட்டு தான் கொடுப்பாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் 2 சீட்டு தான் 7.5 அவைலபிளாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து அதிகமாக கொடுக்குறது 106 சீட் கொடுக்குறாங்க. வேக்கண்ட் எத்தனை இருக்குது? 106 சீட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7.2 செஷனை பொறுத்தவரை 8 பேர் 7.2 செஷனில் வந்து இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஎஸ்சி அதாவது கம்ப்யூட்டர் மேக்ஸ் படிக்கிறவங்க, சிஎஸ்சி நான் ஆர்வமாக இருக்கிறேன், ஐடி ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சிஎஸ்சி எடுத்து படிக்கலாம். திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் நினைக்கிறாங்க ஐடி வேற சிஎஸ்சி வேற அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சிஎஸ்சிலேருந்து பிரிந்தது தான் ஐடி. அதனால சிஎஸ்சியும் படிக்கலாம், ஐடியும் படிக்கலாம். உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கும் அதை எடுத்து படிங்க. அது மாதிரி சிஎஸ்சி 36 சொல்லிட்டேன்னா, அதுக்கடுத்து பார்த்தா இசியை பொறுத்தவரை எத்தனை சீட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 71 சீட் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்லேருந்து ஜெனரல் கோட்டால 71 சீட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 7.5 பொறுத்தவரையும் எத்தனை சீட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 6 சீட் கொடுக்குறாங்க. இசிக்கு 6 சீட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடியை வந்து கவர்மெண்ட்லேருந்து 70 சீட் கொடுக்குறாங்க. 70 சீட்டு ஐடி கொடுக்குறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லக்கூடிய அந்த கோர்ஸுக்கு 70 சீட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 சீட்டு 7.2 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. 6 சீட்டு 7.2 ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இதுவும் இல்லாமல் எம்டெக் 5 வருஷ கோர்ஸ், எம்டெக் சிஎஸ்சி இந்த ஒரு கோர்ஸ் இருக்குது. எம்டெக் சிஎஸ்சி பொறுத்தவரை 5 வருஷம் கோர்ஸ் இருக்குது. இது கவர்மெண்ட்லேருந்து 35 சீட்டு 36 சீட்டு கொடுக்குறாங்க. 7.2 ரிசர்வேஷன் பொறுத்தவரை எவ்வளோ சீட் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 3 சீட் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? நீங்க 7.5 சொல்றீங்களா சார்? 7.5 ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அதாவது சிபிசி ஸ்கூல் இருக்குல்ல, அதுவும் உள்ள போக முடியாது. சிபிசி, அதுக்கடுத்து எய்டட் ஸ்கூலு, கவர்மெண்ட் பாதி பிரைவேட் பாதி ஸ்கூலு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூலும் உள்ள போக முடியாது. பிரைவேட்டா எந்த ஸ்கூல்ல வந்து உள்ள 10th 12th படிக்கிறீங்களோ அந்த இதெல்லாம் உள்ள போக முடியாது. சரிங்களா? அப்போ யார் சார் உள்ள போகுது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் நடத்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மட்டுமே இந்த 77.5% கோட்டா உள்ள போக முடியும். அதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த அரசு பள்ளியில் படித்து பயன்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டுமே இந்த கல்லூரியில் வந்து 7.5 கோட்டா உள்ள போக முடியும். வேறு யாருமே போக முடியாது. அதுக்கு தான் நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கு, நான் கிளியர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ன சார்? கவர்மெண்ட் கோட்டா ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரையும் என்ன சார் உள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிசிஎம் இந்த ஃபார்மேட் தான். பிசிஎம் அப்படி பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் உயிரை கொடுத்து படித்தால் மட்டுமே கவர்மெண்ட் கோட்டாலும் சரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் சரி உயிரை கொடுத்து நீங்கள் இந்த 3 சப்ஜெக்ட்ல விருத்தனமாக படித்தா மட்டுமே உள்ளே போக முடியும். நீங்கள் இந்த 3 நாங்கள் எல்லா சப்ஜெக்ட் நான் படிக்க சொல்ல உங்களை 3 சப்ஜெக்ட் தான், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 படிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் வரும். அதை வச்சு நீங்கள் வந்து உள்ள இன்ஜினியரிங் உள்ளே போயிடலாம். நல்ல கட் ஆஃபே உங்களுக்கு வரும். இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பேரு எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எஸ்எஸ்என் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வச்சுக்கலாம். அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ளை லிங்க் வந்து நெட்டில் கொடுப்பாங்க. அவங்களுடைய வெப்சைட்லேயே லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி வைங்க. உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. எல்லாமே நீங்கள் ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க, மெயிலில் வந்துடும். உங்களுக்கு எல்லாமே மெயிலே வந்துடும். அந்த மெயிலில் வர ஃபார்வேர்டு லிங்கை டச் பண்ணி நீங்கள் வந்து கூப்பிடுவாங்க உங்களை.
மெயிலில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க, இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ, இன்னைக்கு வந்துருங்க, உங்களுக்கு வந்து இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வச்சிருக்காங்க, அதில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டுமே நீங்கள் உள்ளே போக முடியும், எக்ஸாம் எழுதி உள்ளே போக முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரை அப்படித்தான், நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் உள்ளே போக முடியாது, அவ்வளோதான், அது மட்டும்தான். சரிங்களா? இதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு வழி மேனேஜ்மெண்ட் எப்படி போக முடியும்னா, எஜுகேஷன் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ். நீங்கள் எஜுகேஷன் நல்லா இருந்துட்டு ஸ்போர்ட்ஸ்லையும் நல்லா ஆர்வமாக இருக்கு, எல்லாமே சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 சீட்டு வந்து அந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கு அப்புறம் ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்கல்ல, சிபிஎஸ் ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எத்தனை சீட் படித்தீங்கன்னா 15 சீட்டு வந்து நல்லா டாப்பர்ஸ் இருப்பாங்கல்ல, நல்ல மார்க். இப்போ வந்து 600க்கு நான் 599 மார்க் 598 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 15 சீட்டு வந்து அவங்களுக்காண்டி ஒதுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே ஃப்ரீயா 7.5 மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த லிங்குக்குள்ள போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க, பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்தவரையும் இந்த காலேஜை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த சொல்லிடுறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையும் 3.5 3 அந்த ரேஞ்சுக்குள்ள 3 ரேஞ்சுக்குள்ள அந்த ஃபீஸ் வந்து இருக்கும். மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரையும் அதே 3 தான். கவர்மெண்ட்டும் அதுவும் ஒரே அமௌண்ட் தான் கரெக்டாக, அதே அமௌண்ட் தான், ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து பிளேஸ்மெண்ட். அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட் இந்த காலேஜில் எப்படி பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 58 அந்த ரேஞ்சுக்குள்ள ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 58லேருந்து 60 கொடுத்துருக்காங்க. லோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் அது பேர் ஆனம், நான் சொல்றது வந்து பேர் இயர் சொல்லக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ். சரிங்களா? அதனால மறக்காம நீங்க என்ன சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஎம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோர்ஸ் அந்த 3 சப்ஜெக்ட்ல மட்டும் நீங்க அதிகம் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அந்த கல்லூரியில படிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் 12th பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நம்ம கெரியர் கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஃப்ரீயாக கோச்சிங்ல இருந்து எல்லாமே நாங்களே பண்ணி தரோம். உங்களுக்கு என்ன காலேஜ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தந்துடுறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இது போன்ற பல வீடியோக்கள் இந்த சேனல்ல வந்து அப்லோட் செய்யப்படும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. பாய்.